வண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. தரேன். இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசன்ஸ் எல்லாம் கொடுங்க. உங்க பேரு? சதீஷ்குமார். ஏன் வண்டிக்கு இன்சூரன்ஸே இல்லைங்க? இன்சூரன்ஸ் எதுக்கு சார்? என் வண்டி எனக்கு பார்த்துக்கு சார். இது உடஞ்சி போனாலும் பரவாயில்ல, தானாக போனாலும் பரவாயில்ல, இதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்னங்க இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்களே? விபத்து காப்பீடு என்பது உங்க வண்டிக்கும் உங்களுக்கு மட்டுமே உரியது கிடையாதுங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்க இருசக்கர வாகனமோ இல்ல 4 சக்கர வாகனமோ எடுத்துட்டு பயணம் பண்றீங்க. அப்ப ஒரு விபத்து எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்படுது. அவங்க ஒன்றும் இல்லாதவங்க, முடியாதவங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம். அவங்களால அந்த விபத்து ஏற்பட்டதுக்கான மருத்துவ செலவே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இல்லை வேற ஏதாவது அவங்க கை கால்கள் ஊனமுற்றதா ஆயிடனாலும் ஆயிடலாம். இந்த விபத்து காப்பீடு மூலியமா அவங்களுக்கு தேவையான பணத்தொகையை பெற்று தரலாங்க. இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கனால உங்களுக்கு நான் ஃபைன் போடுறேங்க. ஒரு ஃபைன் போடுங்க உங்களுக்கு. இந்தியாவில் சாலையில் செல்லக்கூடிய அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் காப்பீடு செய்வது என்பது கட்டாயம். இது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. வாகன விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றம் மூலமாக சட்டப்பூர்வமாக உதவித்தொகையை அந்த காப்பீடு நிறுவனம் அது வழங்குகிறது. எனவே அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் காப்பீடு செய்து வாகனத்தை இயக்க அறிவுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.